மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும் போதாது. போதைப் பழக்கத்தால் ஏற்படும் பெரும் பாதிப்புகள் தொடர்பாக பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ச்சியான பரப்பு இயக்கத்தின் மூலமே அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த முடியும். எனவே மது போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்பு இயக்கம் ஒன்றை தமிழ்நாடு அரசு துவங்கிட வேண்டும். அந்த பரப்பு இயக்கத்தில் தமிழ்நாடெங்கும் இயங்கி வருகிற மகளிர் சுய உதவிக் குழுக்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் 2024-25 ஆண்டுக்கான கொள்கை விளக்க குறிப்பில் மது மற்றும் போதைப் பொருட்களின் தீமையை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை போதுமானதல்ல. குறைந்தது ஆண்டுக்கு 200 கோடி ரூபாயாக மது மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு பரப்பு இயக்கத்திற்கென பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று இம்மாநாடு தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொள்கிறது.